Hello everyone, welcome to Hira's Spoken English class. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சென்டென்ஸ் ஃபார்மேஷனை ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்ஸான ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி சென்டென்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப பெரிய சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவரை ஸ்போக்கன் இங்கிலீஷ் டாப்பிக்கில் வரக்கூடிய ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், டென்ஸு, ப்ரொனவுன் எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவர் ஆக போகுது. ஓகேவா? நான் இப்போ ஒரு சென்டென்ஸை பெருசாக டக்குன்னு ஃப்ரேம் பண்ணி காமிச்சிட்டுனா உங்களுக்கு சின்னதை எப்படி கொண்டு வருது, இன்டர்மீடியட் சென்டென்ஸ் எப்படி கொண்டு வருதுன்னு தெரியாது. அதனால் 2 வார்த்தையிலேருந்து ஆரம்பித்து ஒரு 10 வார்த்தை வரையும் இருக்கக்கூடிய சின்னதுலேருந்து பெரிய சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் இழந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தேவையில்லாத கதையெல்லாம் இதுக்கப்புறம் பேச போகிறது கிடையாது. ஸோ யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் நீங்கள் கவனிக்க போகிறீங்க. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். பைனா வாங்குறதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை கடையிலேருந்து வாங்குகிறோம் இல்லையா, அதை தான் நம்ம பைன்னு சொல்லுவோம். ஓகேவா? பைனா வாங்குறது, செல்லுனா விற்கிறது. ஒரு பொருளை நம்ம கடையில் ஓனராக இருந்துக்கிட்டு, ஷாப்கீப்பராக இருந்துட்டு விற்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐ வந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆம் போடணும். ஓகேவா? அந்த பையன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி போடணும். இந்த பையன்றது தான் வெர்பு. ஏன் அதை வெர்புன்னு சொல்கிறோம்னா, அது ஆக்ஷன். ஒரு செயலை நம்ம சொல்கிறத நம்ம வெர்புன்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஐ வந்து ஆம் போட்டு வெர்போட ஐஎன்ஜி. யூ வி தே வந்தால் ஆர் போட்டு வெர்போட ஐஎன்ஜி. யூ வி தே அதுக்கு பதிலாக ஆர் போட்டு வெர்போட பக்கத்தில் ஐஎன்ஜி. ஓகே? வெர்புனா ஒரு ஆக்ஷன். ஓகேவா? ஒரு ஆக்ஷன் வேர்டு தான் வெர்புன்னு சொல்லுவோம். ஹீ ஷீ இட்டு வந்தால் இஸ்ஸு போட்டு ஐஎன்ஜி. ஐனா ஆம் ஐஎன்ஜி, யூ வி தே ஆர் ஐஎன்ஜி, ஹீ ஷீ இட்னா இஸ்ஸு போட்டு வெர்போட ஐஎன்ஜி. ஓகேவா? சிங்குலர் அப்படின்னா ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அனிமல், இதெல்லாம் தான் நம்ம சிங்குலர்னு சொல்லுவோம். அதாவது ஒருமை. சிங்குலராக இருந்தால் இஸ்ஸு போட்டு வெர்போட ஐஎன்ஜி போடுங்க. ப்ளூரலாக இருந்ததுன்னா ஆர் போட்டு வெர்போட ஐஎன்ஜி போடுங்க. ப்ளூரல்னா நிறையன்னு அர்த்தம். ஓகேவா? மோர் தென் ஒன்னை தான் நம்ம ப்ளூரல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆ கிட்ன்னு இருக்கு. ஆ கிட்னா ஒரு குழந்தை இல்லையா, அப்போ என்ன அர்த்தம்? இஸ்ஸு போடணும். இப்போ கிட்ஸ்ன்னு இருக்குன்னா குழந்தைகள் அப்படி ஆகுது, அப்போ ஆர் போடணும். ஓகேவா? இப்போ கிட் இஸ் பிளேயிங், கிட்ஸ் ஆர் பிளேயிங், இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகே? ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே போகிடலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ நான் லெசன் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நான் எழுதிட்டு இருக்கேன், இதெல்லாம் இப்போ நடக்குது இல்லையா, இந்த செகண்ட் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், நான் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூய தமிழ். அப்போ பேச்சு வழக்கில் தானே நம்ம பேசுவோம். பேச்சு வழக்கில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்க, நான் லெசன் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, எடுத்துகிட்டு இருக்கேன், எடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, எடுத்துட்டு இருக்கேன், எடுத்துட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க, இதெல்லாம் தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பேச்சு வழக்கில். இப்போ கண்டென்ட்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஓகே? ஐ ஆம் பையிங், நான் வாங்குகிறேன். ஐ ஆம் பையிங் வெஜிடபிள்ஸ், நான் காய்கறிகள் வாங்குகிறேன். வெஜிடபிள்ஸ்னால் காய்கறி. வெஜிடபிள்ஸ் லாஸ்ட்டில் எஸ்ஸை சேர்த்துருக்கேன்னு அர்த்தம், காய்கறிகள்னு அர்த்தம். ஓகேவா? ப்ளூரல். ப்ளூரல் வந்தால் ஒரு வார்த்தையோட எண்டில் எஸ் சேர்க்கணும். ஓகே? ஐ ஆம் பையிங் 2 kgs ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஓகே? 2 கிலோ வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். அப்போ 2 கிலோன்றதால 2 kgs, 2ன்றது ப்ளூரல், அதனால் எஸ் போட்டிருக்கேன். ஐ ஆம் பையிங் 2 kgs ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஆஃப்னா உடைய. ஓகேவா? ஆஃப்னா உடைய. வெஜிடபிளுடைய 2 கிலோ வாங்குறன்றதால இங்கே ஆஃப்னு போட்டிருக்கோம். உடைய நம்ம அதை பேச்சு வழக்கில் சொல்லிக்க மாட்டோம். இங்கே ஆஃப் வரது தான் எக்ஸாக்டான சென்டென்ஸ். ஓகே, இப்போ 1 kgனா 1 கிலோன்னு அர்த்தம், அப்போ எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகே?
2 கேஜிஸ் 2 கிலோகள், கிலோன்ற வரதால எஸ், ஐ மீன் ப்ளூரல்ல வந்திருக்கிறதால இங்கே எஸ் சேர்த்துருக்கோம். இது ஒன்று வந்துன்னா எஸ் போட தேவையில்லை. ஓகே, கிலோகிராம்ஸ் அப்படின்றதால எஸ் இருக்கு. ஓகே, ஐ எம் பையிங் 2 கேஜிஸ், நான் 2 கிலோ வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், நான் காய்கறிகள் 2 கிலோ வாங்குறேன். ஓகே, ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் 2 கிலோ நான் இப்போ வாங்குறேன். நான் ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை 2 கிலோ நான் வாங்குறேன். ஓகே, ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃபார் யூ. ஃபார் யூனா உங்களுக்காக. ஃபார்னா என்ன அர்த்தம்? ஆகன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபார் யூனா உனக்காக, உங்களுக்காகன்னு அர்த்தம். ஐ எம் பையிங் நான் வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் நான் 2 கிலோ வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், நான் 2 கிலோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃபார் யூ, நான் உங்களுக்காக 2 கிலோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஐ எம் பையிங் நான் வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கிலோஸ், நான் 2 கிலோ வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கிலோஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், நான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் 2 கிலோ வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃபார் யூ, நான் உங்களுக்காக 2 கிலோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். நவுனா இப்போ. ஓகேவா, நவுனா இப்போ. ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃபார் யூ நவ், நான் உங்களுக்காக இப்போ, உங்களுக்காக இப்போ 2 கிலோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஓகேவா, திரும்ப ஒரு தடவை கவனிங்க. ஐ எம் பையிங் நான் வாங்குறேன். ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ், நான் காய்கறிகள் வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கிலோஸ், நான் 2 கிலோ வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், நான் 2 கிலோ காய்கறிகள் வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், நான் ஃப்ரெஷ்ஷான 2 கிலோ காய்கறிகள் வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃபார் யூ, நான் உங்களுக்காக 2 கிலோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஐ எம் பையிங் 2 கேஜிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃபார் யூ நவ், நான் உங்களுக்காக இப்போ, நான் உங்களுக்காக இப்போ 2 கிலோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஓகேவா, இப்போ இந்த மூணுத்தையும் எப்படி இந்த சென்டென்ஸோட சேர்க்குறதுன்னு பார்க்குறோம். ஃப்ரம்னு அர்த்தம், லிருந்துன்னு அர்த்தம். கடையிலிருந்து, பேச்சு வழக்கு எப்படி சொல்வோம்? கடையிலேருந்துன்னுவோம். அப்போ ஃப்ரம் த ஷாப். ஓகேவா, மார்க்கெட்லேருந்து, ஃப்ரம் த மார்க்கெட், இந்த மாதிரி அர்த்தம். ஃப்ரம்னா லேந்துன்னு அர்த்தம். ஓகே, ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த ஷாப், நான் கடையிலிருந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட், நான் மார்க்கெட்லேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் யூ, நான் உங்களிடமிருந்து, ஓகேவா, உன்னிடமிருந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். உன்னிடமிருந்து, உங்களிடமிருந்து ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் யூ, நான் உங்களிடமிருந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் யோர் ஷாப். யோர் ஷாப்னா உங்களுடைய ஷாப். ஃப்ரம் யோர் ஷாப்னா உங்களுடைய ஷாப்பிலிருந்து, உங்களுடைய கடையிலிருந்துன்னு அர்த்தம். ஓகே, ஃப்ரம் யோர் ஷாப்னா உங்களுடைய கடையிலேருந்து. யோர் ஷாப்னா உங்களுடைய கடை. ஃப்ரம் யோர் ஷாப்னா உங்களுடைய கடையிலேருந்து. ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் யோர் ஷாப், நான் உங்களுடைய கடையிலேருந்து காய்கறிகள் வாங்குறேன். ஓகே, ஸோ இப்படி தாங்க பெருசாக ஃப்ரேம் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ், நான் வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் வித் மை ஃப்ரெண்ட். வித் மை ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம்னா, மை ஃப்ரெண்டுனா என்னோட ஃப்ரெண்டு, வித்துனா உடன் அர்த்தம். ஓகேவா, நம்ம இந்த பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா, என்னுடைய நண்பனுடன்றது தூய தமிழ். வித் மை ஃப்ரெண்டுன்றது பேச்சு வழக்கில் என்னோட ஃப்ரெண்டோட அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ஃப்ரெண்டு மை ஃப்ரெண்ட், வித் மை ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டோட. ஓகே, ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் வித் மை ஃப்ரெண்ட், நான் என்னோட ஃப்ரெண்டோட வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். அதாவது என் ஃப்ரெண்டும் என் பக்கத்தில் இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறோம், அதுதான் வித். ஓகே, ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் வித்தவுட் மை ஃப்ரெண்ட். வித்தவுட்னா இல்லாமல், என் ஃப்ரெண்டு இல்லாமல், அதான் நான் மட்டும் தான் கடைக்கு போயிருக்கேன், ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிருக்கேன். அப்போ ஐ எம் பையிங் வெஜிடபிள்ஸ் வித்தவுட் மை ஃப்ரெண்ட், நான் என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். புரியுதா? ஓகே, ஸோ ஆக மொத்தம் என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் இல்லை, அப்போ வித்தவுட் மை ஃப்ரெண்ட். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ இதை வச்சு பார்க்கலாமா? ஐ கவர் பண்ணியாச்சு, யூ கவர் பண்ண போகிறோம். உங்களோட டாஸ்க் என்னன்னா,
ஹே ஷேட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, நான் சென்டென்ஸ் வந்து கடைசியாக நான் சொல்லுவேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் பின் பண்ணணும். ஓகே, கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, செல்லுனா விற்கிறது. ஒரு பொருட்களை விற்கிறத நம்ம செல்லிங்னு சொல்லுவோம். அதாவது செல்லுன்றது தான் வேர்பு. நாம யூவிரே வந்து ஆர் போடுவோம், வெர்போட பக்கத்தில் ஐஎன்ஜி போடுவோம். ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? நீங்கள் விற்கிறீங்க, யூ ஆர் செல்லிங். நீங்கள் பழங்கள் விற்கிறீங்க, யூ ஆர் செல்லிங் ஃப்ரூட்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் விற்கிறீங்க, யூ ஆர் செல்லிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். நீ பழம்னு சொன்னால் ஃப்ரூட், பழங்கள்ன்றதால ஃப்ரூட்ஸ், ஏன்னா ப்ளூரல். அப்போ ப்ளூரலில் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஸோட சவுண்டை சேர்க்கணும். ஏன் நான் இங்கே எஸ்ஸோட சவுண்டுன்னு சொல்கிறேன்னா, இப்போ டொமேட்டோன்னு இருந்தால் இஎஸ் சேரும், அதனால எஸ்ஸோட சவுண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் விற்கிறீங்க, யூ ஆர் செல்லிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஓகே, உங்களுடைய கடைன்னா என்ன அர்த்தம்? யோர் ஷாப். உங்களுடைய கடை யோர் ஷாப். உங்களுடைய கடையில் லேன்றது பேச்சு வழக்கு. உங்களுடைய கடையில் இல்லைன்னா இன்னுன்னு அர்த்தமா? இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் லேன்னு சொல்லிப்போம். இன் யோர் ஷாப், உங்களுடைய கடையில். யூ ஆர் செல்லிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இன் யோர் ஷாப். நீங்கள் உங்களுடைய கடையில், நீங்கள் ஃபஸ்ட்டு எதை சொல்லணும்? இந்த வார்த்தையில் ஃபஸ்ட்டு வர்றது நீங்கள் தானே, இந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சொல்லணும். சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு நல்லா கவனிங்க, நம்ம பேசும்போது எப்படி படிக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், இதை தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன்னா அந்த வெர்பை தவிர மற்ற எல்லாமே. லாஸ்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது தான் வெர்போட போர்ஷன். ஓகே, வெர்புனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுதான் வேர்பு, மெயின் வேர்பு ப்ளஸ் ஹெல்பிங் வேர்பு இருக்குது. ஸோ யூ ஆர் செல்லிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் விற்கிறீங்க, யூ ஆர் செல்லிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இன் யோர் ஷாப். நீங்கள் உங்களுடைய கடையில் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் விற்கிறீங்க. ஸோ கடைசியிலேருந்து வரேன், இந்த யூன்றதை சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கடையில் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் விற்கிறீங்க. எப்படி வரேன்னு புரியுதா? எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, இங்கே ஒரு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. இந்த வார்த்தை வந்தாலே அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ். ஃப்ரூட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ன்றது இந்த ஃப்ரூட்டை பற்றி தான் சொல்லிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் தனியாக பிரிக்க தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஃப்ரெஷ்ஷானன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ இங்கே தான் ஸ்லாஷ் வரும். இது வெர்பு, அதனால் இங்கே ஒரு ஸ்லாஷ். சப்ஜெக்ட் பின்னாடி ஸ்லாஷு, வெர்புக்கு பின்னாடி ஸ்லாஷு, ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி ஸ்லாஷ். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் உங்களுடைய கடையில் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் விற்கிறீங்க. ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கெட்னா சந்தை. ஓகே, மார்க்கெட்டில், இந்த மார்க்கெட், உங்களுடைய கடையில் இன் யோர் ஷாப். உங்களுடைய கடையிலனா இன் யோர் ஷாப், மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட், உங்களுடைய கடையில் இன் யோர் ஷாப் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் விற்கிறீங்க, ஆர் செல்லிங். ஸோ யூ ஆர் செல்லிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இன் யோர் ஷாப் இன் த மார்க்கெட். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் உங்களுடைய கடையில் மார்க்கெட்டில் விற்கிறீங்க. புரியுதா? நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் உங்களுடைய கடையில் மார்க்கெட்டில் விற்கிறீங்க. நான் சொன்ன ஆர்டரில் பாருங்க. இந்த காலம் இருக்கு இல்லையா, இது தனியாக செப்பரேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிப்போசிஷன் வந்தால் முன்னாடி பிரிச்சிடணும். இதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன், முன்னாடி பிரிச்சிடணும். சப்ஜெக்ட் பின்னாடி பிரிச்சிடணும். வெர்புக்கு பின்னாடி பிரிச்சிடணும். சப்ஜெக்ட் வேர்பு, ப்ரிப்போசிஷன் பார்ட் வந்திருக்கு, ப்ரிப்போ, இதுவும் ப்ரிப்போசிஷன். இது மீதி இருக்க ரிமைனிங் ஆப்ஜெக்ட் போர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரிமைனிங் எல்லாம் ஆப்ஜெக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே ரிமைனிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில், இந்த மார்க்கெட், உங்கள் கடையில் இன் யோர் ஷாப் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் விற்கிறீங்க, ஆர் செல்லிங். ஓகே, இப்போ இப்படி கூட சொல்லலாம்ல, நீங்கள் உங்களுடைய ஷாப்பில் மார்க்கெட்டை இப்படி கூட சொல்லலாம், ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் இன் யோர் ஷாப்னு கூட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரேம் பண்ணும். உங்களுடைய டாஸ்க் இப்போ நான் கொஷின் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அவன் எடுக்கிறான், அவன் புக் எடுக்கிறான், அவன் ஒரு புக் எடுக்கிறான், அவன் ஒரு இங்கிலீஷ் புக் எடுக்கிறான், அவன் ஒரு இங்கிலீஷ் புக் இப்போ எடுக்கிறான், அவன் ஒரு இங்கிலீஷ் புக் இப்போ எனக்காக எடுக்கிறான், அவன் இப்போ ஒரு இங்கிலீஷ் புக் வேகமாக எனக்காக எடுக்கிறான்.
அவன் ஒரு இங்கிலீஷ் புக் பேக்லேருந்து எடுக்கிறான். ஓகே, இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.